நாம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா ஊன்கியும் ஜின்னும் சண்டை போடுவாங்க. ஜின்னு இருந்துட்டு ஒரு ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா. ஊன்கி அதை பார்த்துட்டு குயிங்சங்கோட ஸ்வாட் டெக்னிக் எப்போ இவ்வளவு வயலண்டா மாறுச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஜின்னு இருந்துட்டு நேத்து நீ என்கிட்ட காமிச்ச எனர்ஜியை மறைச்சு வச்சிருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மொத்த எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணுவான். இதோட தான் நாம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஜின்னு ஊன்கி அட்டாக் பண்றதுக்காக சைக்கோ மாதிரி நிப்பா. அப்போ ஜின்னு இருந்துட்டு ஊன்கியை பார்த்து இந்த ஒரு தடவை மட்டும் நீ ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு நான் அலோவ் பண்றேன்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு இந்த அட்மாஸ்பியரே மொத்தமா மாறிடுச்சு. ப்ளூ கோஸ்ட் ஃபேஸ் ரூட்டோட கில்லிங் இன்டென்ட்டும் குயின்சங்கோட ஸ்வாட் எனர்ஜியும் ஒன்னா இணைஞ்சிருக்கு. இவ ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற ஒரு டீமனை எனக்கு ஞாபகப்படுத்துறா. எப்படி இருந்தாலும் முதல்ல அட்டாக் பண்றது நான் தான். நான் பின்வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு வேகமா போய் ஜின்ன அட்டாக் பண்றான். ஜின் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுட்டு சேங்க தோக்கடிச்ச வைல்டு விண்ட் எக்ஸ்பிரஷனை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து ஊன்கியை அட்டாக் பண்ணுவா. ஊன்கி இருந்துட்டு அதுல இருந்து குனிஞ்சு தப்பிச்சிருவான். ஜின் இருந்துட்டு வைல்டு விண்ட் டான்ஸோட மூவ்மெண்ட் தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அட்டாக் பண்ணுவா. ஊன்கி அதை தடுத்தாலும் அவனுக்கு அடி விழும். அப்போ ஜின்னு ஊன்கியை பார்த்து நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு இதை சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வைல்டு விண்ட் டான்ஸ்ன்றது டேங்க்லான்ல இருக்கிறதுலே சுப்ரீம் டெக்னிக். ஆனா இதுக்கு ஈக்குவல் லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட தான் வேலை செய்யும் நினைச்சிட்டு எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்போ ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தணும்னா இதுல அதிக வீக்னஸ் இருக்கும். அப்படின்னா தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தேவைன்னு நினைச்சிட்டு ஃபுல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு 12 இயர்ஸ் டைகர் ஸ்டெப்பை வைல்டு விண்ட் கூட ஒன்னா சேர்க்கணும்னு நினைப்பான். அப்போ ஜின்னு இருந்துட்டு 12 இயர்ஸ் டைகர் ஸ்டெப்பை நீயும் கத்துக்கிட்டியான்னு கேப்பா. ஊன்கி இருந்துட்டு ஜின்ன ஸ்பீடா போய் அட்டாக் பண்ணுவான். ஜின்ன அதை தடுத்துருவா. வைல்டு விண்ட் டான்ஸோட அட்வான்டேஜ் நம்ம எவ்வளவு ஸ்பீடா அட்டாக் பண்றோம்ங்கிறதுல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு ஸ்பீடா போய் அட்டாக் பண்ணுவான். ஊன்கி பண்ற எல்லா அட்டாக்கையும் ஜின்னு தடுப்பா. ஊன்கி கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணுவான். ஆனா ஜின்னு எல்லாத்தையும் ஈஸியா தடுப்பா. அப்போ ஊன்கி இருந்துட்டு 12 இயர் டைகர் ஸ்டெப் கூட வைல்டு விண்ட் டான்ஸோட ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு மேல ஜம்ப் பண்ணி காலால அட்டாக் பண்ணுவான். ஜின் அதை பார்த்துட்டு இவன் முன்னாடி இருந்ததை விட ஃபாஸ்டா இருக்கான்னு நினைச்சிட்டு அதுல இருந்து தப்பிச்சிருவா. ஊன்கி அப்பவும் விடாம வேமா போய் ஃபுல் ஃபோர்ஸ்ல அட்டாக் பண்ணுவான். ஜின் அதுல இருந்து தப்பிச்சிட்டு செயின்டு அட்டாக்ஸோட ஃப்ளோவை ஒன்னாக்கலாம்னு பாக்குற எனக்கு புரியுது. ஆனா உன்னோட ஆப்பனண்ட் தூரமா இருக்கிறப்போ அவங்க உன்னை திருப்பி தாக்குவாங்கன்னு நீ எதிர்பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டு ஸ்வாட் ஆஃப் டிஸ்சார்ஜ்டு லைட்னிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லைட்னு குயிங்சாங்கோட ஸ்வாட் டெக்னிக்னு ஊன்கி அட்டாக் பண்ணுவா. அதை ஊன்கியால தடுக்கவே முடியாது. அந்த அட்டாக் ஊன்கிய எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணும். ஊன்கி இருந்துட்டு நான் அவளை குத்தம் சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருந்துட்டேனா இல்ல நான் இங்க இருந்து முன்னாடி புஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஜின்னு பண்ற அட்டாக்ல இருந்து குனிஞ்சிருவான். அதை பார்த்து ஜின்னு சாக்கா இப்பதான் இது ஒரு சண்டை மாதிரி இருக்கு, இன்னும் நல்லா சண்டை போடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த சண்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் இருந்துட்டு அப்படிதான் இன்னும் நல்லான்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதுல பின்னாடி நிக்கிற ஒருத்தன் மட்டும் திரும்பி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா சாங் அப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிப்பான். கண்ணை முழிச்சிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு பின்னாடி இருந்தவன யங் மாஸ்டர் சாங் நீங்க எந்திரிச்சிட்டீங்களான்னு கேட்பான். சாங் இருந்துட்டு அந்த முட்டாள் என்ன ஸ்டேஜ்ல இருந்து தூக்கி போட்டது மட்டும் இல்லாம அவனால அக்காவுக்கு எதிராக கூட சண்டை போட முடியுமான்னு நினைச்சிட்டு அவங்கிட்ட அம்மா திரும்பி வந்துட்டாங்களான்னு கேட்பான். அதுக்கு அவனும் இன்னும் வரலன்னு சொல்லுவான். சாங் இருந்துட்டு அக்கா தோக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இது ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா அந்த முட்டாளோட மதிப்பு கூடிரும் நினைப்பான். இப்போ அந்த சண்டையை பாக்குறவங்கள ஒருத்தர் இருந்துட்டு யங் மாஸ்டர் ஊன்கி யங்லேடி ஜின்ன தள்ளுறாருன்னு சொல்லிட்டு கத்துவான். சாங் அதை கேட்டு அக்கா தோத்திர மட்டும் கூடாதுன்னு யோசிப்பான். அப்போ ஊன்கி இருந்துட்டு ஜின்னோட வாழை வெறும் கையால அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்னால ஜின்னோட வால் பின்னாடி போகும். ஜின் அதை பார்த்து சாக்காவா. ஊன்கி இருந்துட்டு எனக்கு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு, நான் இப்போ அட்டாக் பண்ணணும்னு நினைப்பான். ஜின் இருந்துட்டு அவ காலை வச்சு ஊன்கியோட முகத்திலேயே ஒரு கிக்கு விடுவா. அப்போ ஜின்னு வந்து ஊன்கிய பார்த்து நீ வாளுக்கு மட்டும் தான் அதிகமா கவனம் செலுத்துறேன்னு சொல்லுவா. ஊன்கி சாக் ஆகிட்டு இது ஒரு கிக்கிங் டெக்னிக்கா, இது குயின்சங்க விட வித்தியாசமா இருக்குன்னு நினைப்பான். ஜின் இருந்துட்டு என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா, நான் இப்ப வேணும்னா குயின்சங் செக்ட்ல சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டாங்க்லானோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டேன்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு வீக் பாயிண்டை எய்ம் பண்ணி அட்டாக் பண்ற குயின்சங்கோட ஸ்வாட் டெக்னிக்கும் டாங்க்லானோட ஸ்ட்ரைக்கிங் டெக்னிக்குமா இந்த ரெண்டு ஆப்போசிட் மார்ஷியல் ஆர்ட்ஸும் என்ன அட்டாக் பண்ணுதா அப்படின்னா ப்ளூ கோஸ்ட் ஃபேஸ் ரூட்டோட உண்மையான பவர் இதுதானா நினைச்சிட்டு ஜின்னா காலால எத்துவான். ஜின்னு ஷேடோ ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஊன்கி பின்னாடி போய் நின்னுட்டு வாளை வச்சு அட்டாக் பண்ணுவா. ஊன்கி இருந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு குனிஞ்சு தப்பிச்சு அந்த பக்கமா தள்ளி போய் நிப்பான். அப்போ ஊன்கி இருந்துட்டு என்னோட மொத்த உடம்பு சூடா இருக்கு, அப்படின்னா இது என்னோட மொத்த உடம்பையும் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு எதிராக சண்டை போறது இப்படித்தான் இருக்குமான்னு யோசிப்பான். ஜின் இருந்துட்டு ஊன்கி நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கு ஊன்கி இருந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். ஜின் இருந்துட்டு உன்னோட மூவ்மெண்ட்ல மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபார்ம் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்ற உண்மை மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிற பிகினர் மாதிரி உன்னை காட்டுது, ஆனா நீ உன்னோட ஆப்பனண்டோட மூவை ரீட் பண்ணி அதை அவாய்ட் பண்ற விதம் அதை பார்த்தா 100க்கு மேல போர்ல எதிர்த்து சண்டை போட்ட ஒரு வயசான மாஸ்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. ஊன்கி வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் அப்படி நகர்றேன், பழைய ஊன்கியோட பாடியில இன்னொரு எனர்ஜியே இல்ல, பொதுமக்களை ஒரே அடியில கொல்லக்கூடிய டிரான்சென்டன்ட் மார்ஷியல் மாஸ்டர் கிட்ட இருந்து நான் சர்வே பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் என் ஆப்பனண்டோட நோக்கம் என்னன்றதை ரீட் பண்ணி அவங்க பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிச்சேன். ஆனா இன்னர் எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி மறந்துட்டேன். நான் டார்க் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணப்போ மிஸ்டிக் ஆர்ட்ஸோட பேசிக் பத்தாம இருந்ததுனால என்னால அதை யூஸ் பண்ண முடியல, மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கும் அது மாறாதுன்னு நினைப்பான். ஜின் இருந்துட்டு நீ உன்னோட எக்ஸ்பிரஷனை திரும்பவும் மாத்திட்டியா, இது ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் நீ எதையோ யோசிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேமா போவா. ஷேடோ ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஊன்கி பக்கத்துல போயிட்டு
போயிட்டு சரி நம்ம ப்ரீசியஸான ஊன்கி என்ன கொண்டு வந்தான்னு சொல்லி பாப்போம் சொல்லிட்டு எனக்கு காட்டுன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவா. ஊன்கி இருந்துட்டு இந்த அட்டாக் ரொம்பவே ஹெவியா இருக்கு, நான் அவளை நல்லா பார்த்தப்போ அவ என்னோட வைட்டல்ஸ்க்கு எய்ம் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் சண்டை போறதான் ப்ளூ கோஸ்ட் ஃபேஸ் ரூட்டுக்கு பிடிக்கும். அப்புறம் டாங்கு ஜின் என்ன நினைச்சு கவலைப்படுறது கூட சேர்ந்துதான் இது உருவாச்சுன்னு நினைச்சிட்டு தன்னோட கையில கீயை கொண்டு வந்து அவளோட கைனஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா அதுக்காக நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டேன்னு அர்த்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு 12 இயர்ஸ் டைகர் ஸ்டெப் ஸ்பிளிட்டிங் டைகர்ஸ் கிளான் சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஜின் இருந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு இது ஒன்னும் அவ்வளவு மோசமான அட்டாக் இல்ல, ஆனா இது முன்னாடி இருந்தது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து சாக்காவா. என்னன்னு பார்த்தா ஜின்னு இப்போ அட்டாக் பண்ண விண்டு அது ஊன்கி முன்னாடி வந்து என்னோட மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்துதா. வைல்டு விண்டை கண்ட்ரோல் பண்றதுல இவன் ஏற்கனவே இவ்வளவு திறமையானவன் ஆயிட்டானு யோசிப்பா. அப்போ ஊன்கி இருந்துட்டு ஜின்ன அட்டாக் பண்றதுக்காக போவான். ஜின் இருந்துட்டு இது ரொம்ப ஆபத்தானதுன்னு யோசிப்பா. அதுக்குள்ள ஊன்கி வந்து ஜின்ன அட்டாக் பண்ணுவான். அத ஜின்ன அவ வாழ வச்சு தடுப்பா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் நடக்கும். அதை பார்த்த டாங்குன் மாஸ்டரும் ரைட்டர்ஸ் விண்டுகாலோட மெம்பரும் பயங்கர சாக்காவாங்க. அந்த சண்டையை பார்க்க வந்த மக்களும் சாக்காவாங்க. அதை பார்த்த சாங்கும் பயங்கர சாக்காகி கத்துவான். பார்த்தா ஊன்கி அட்டாக் பண்ணிட்டு எதுவுமே ஆகாம ஸ்டேஜ்ல நிப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல மாஸ்டரையும் ரைட்டர்ஸ் விண்டுகாலோட மெம்பரையும் தான் காட்டுறாங்க. அப்போ அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு ஆளாளுக்கு மூஞ்சிய பார்ப்பாங்க. டாங் டி இருந்துட்டு எங்களேடி ஜின்னுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு கேட்பான். அதுக்கு டாங் ஜின் இருந்துட்டு நீ அதை நல்லா பார்க்கலையான்னு கேட்பான். டாங்குன் மாஸ்டர் இருந்துட்டு ஆனா யங் மாஸ்டர் ஊன்கி நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா செஞ்சு எங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாரு, அப்புறம் நாங்க இப்ப பார்த்தது வெளிச்சமானு யோசிப்பாரு. ஊன்கி இருந்துட்டு அக்கா இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கலையான்னு கேட்பான். ஜின் இருந்துட்டு உன்னால என்ன பண்ண முடியும்ன்றத பார்க்கணும் தான் நான் இதை மறைச்சு வச்சேன், ஆனா நீ இதை கண்டுபிடிச்சிட்ட, இப்போ என்னால அதை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவா. அப்போ இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள ஒருத்தர் இருந்துட்டு இது ஸ்வாட் எனர்ஜியான்னு கேட்பான். இன்னொருத்தர் இருந்துட்டு யங்லேடி ஜின் பீக் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்களா, நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட சக்சஸர் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததான்னு சொல்லுவான். அதை பார்த்து சாங் இருந்துட்டு சீக்கிரம் போ அக்கா நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் இதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைப்பான். ஜின் இருந்துட்டு நான் ஸ்வாட் எனர்ஜியை வெளியே கொண்டு வந்த உடனே இனி எதையும் என்னால வெளியே கொண்டு வர முடியாதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல ஊன்கின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு ஊன்கி இருந்துட்டு ஆமா எனக்கு தெரியும், உங்களை விட லோயர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எதிராக இதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அதை பாக்குறவங்களுக்கு ரூடா தெரியும், இது ரொம்ப மோசம், இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு தான் நீங்க என்ன மறைச்சு வச்சுக்கீங்கன்னு பாக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு டாங்குஜின் சொன்ன மாதிரி இந்த சண்டை அடுத்த மூல முடிஞ்சிடும். ஆல்தோ என்னோட கட்டிங் நார்த் விண்டு டெக்னிக் இப்போதான் ஜின்னோட வாளால பிளாக் ஆச்சு, குயின்செங் ஸ்வாட் ஸ்ட்ரைக்க ஸ்வாட் எனர்ஜியால தடுக்க முடியாது, என்னோட டார்க் ஆர்ட்ஸை இப்போ என்னால யூஸ் பண்ண முடியாது, அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைப்பான். அப்போ ஜின் இருந்துட்டு நீ ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறியா ஊன்கின்னு கேட்பா. ஊன்கி இருந்துட்டு உங்களுக்கு அப்படியா தெரியுதுன்னு கேட்பான். அதுக்கு ஜின் இருந்துட்டு ஆமா இப்போ உன்னோட ஹார்ட் ரைஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேல பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு சொல்லுவான். ஜின் இருந்துட்டு நீ சொல்றது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேல பைத்தியமா இருக்கிறவங்கள மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவா. அதை கேட்டு ஊன்கி இருந்துட்டு ஐசி மார்ஷியல் ஆர்டிஸ்டா, நான் டாங் ஊன்கிய ரீபான் ஆனப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஆர்வமா இருந்தேன், ஆனா அது டான்டியான் இல்லாம இருக்கிற ஊன்கிய பொறாமப்படுத்துற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இல்ல, நான் டாங்கோஜின் கூட சண்டை போட்டப்போ எனக்கு ஏற்பட்ட அந்த ஃபீல் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணேன்றதை பாக்குறதுக்காகவா இல்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்படி ஆப்பனண்ட தோக்கடிக்குதுன்னு பாக்குறதுக்காகவா, எந்திரிச்சு ஜெயிக்கணும்ன்ற ஆசை தான் அது, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இந்த ஃபீலிங்கை தான் நான் வேணும்னு கேட்டேன்னு நினைப்பான். ஜின்னு இருந்துட்டு ஊன்கிய பார்த்து நீ உன்னோட மூச்சை இழுக்கிறதுக்கு போதுமான டைம் கிடைச்சிருச்சு போல, நான் இப்போ மூவ் பண்ணலாமான்னு கேட்பா. ஊன்கி இருந்துட்டு சரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஜின் இருந்துட்டு ஸ்வாட நல்லா பிடிச்சி ஸ்வாட் எனர்ஜியை கொண்டு வந்து ஒரு ஸ்லாஷ் பண்றதுக்காக ரெடியா நிப்பா. அதை பார்த்த ஊன்கி இருந்துட்டு இது எதிர்பார்த்த மாதிரியே டாங்கோஜினோட ஒன் ஸ்ட்ரைக் எனர்ஜி தான், அப்படின்னா நான் என்னோட ஒன் ஸ்ட்ரைக் எனர்ஜியை யூஸ் பண்றேன், நான் இப்போ கோஸ்ட் கீயை ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு கையில காமே மாதிரி எனர்ஜியை கொண்டு வந்து வைல்டு விண்ட் டான்ஸ் பூமிங் விண்ட் கெனான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். ஊன்கி இருந்துட்டு இது உண்மையிலேயே பத்தலையா, இல்ல நான் இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறத நிப்பாட்டணும்னு நினைச்சிட்டு இன்னும் நல்லா ஃபோர்ஸ் கொடுப்பான். அப்போ என் அட்டாக் வேலை செஞ்சிருக்குமான்னு யோசிப்பான். இவங்க போடுற சண்டையில இருந்து வர்ற எனர்ஜியை சாங்கால தாங்கவே முடியாது. சாங் அதை பார்த்துட்டு என்னோட திறமைக்கும் அக்காவோட திறமைக்கும் இவ்வளவு கேப் இருக்கா, ஆனா அந்த முட்டாள் இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கவே மாட்டான்னு சொல்லுவான். அப்புறம் அங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். ஊன்கி இருந்துட்டு நான் இந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணேன்னு நினைச்சிட்டு டார்க் எனர்ஜியை யூஸ் பண்ணுவான். ஜின் அதை ஷாக்கா பாப்பா, ஏன்னா ஜின்னோட ஸ்வாட்ல இருந்த எனர்ஜி மொத்தமா போய் அது ஒரு சாதாரண ஸ்வாடா மாறிடும். ஊன்கி இருந்துட்டு அந்த ஸ்வாட உடைச்சிருவான். இப்போ ரெண்டு பேரும் அந்த பக்கமா தள்ளி போய் நிப்பாங்க. ஊன்கி இருந்துட்டு என்னோட கை வேலை செய்ய மாட்டேங்குது, நார்மலா ஒரு சண்டையில ஜெயிக்கிறவங்களை எப்படி முடிவு செய்வாங்கன்னா ஒருத்தரோட ஸ்வாட் உடஞ்சு போறப்பதான், ஆனா இது இன்னும் முடியல, அது டாங்கு ஜின்னா இருந்தா அது ப்ளூ கோஸ்ட் ஃபேஸ் ரூட்டை வச்சிருக்கவங்களா இருந்தா வெறும் ஸ்வாட் உடையறதுனால மட்டும் அவங்கள தோக்கடிக்க முடியாது, அஃப்கோர்ஸ் எனக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு எனர்ஜியை கேதர் பண்ணி அங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக போவான். அப்போ என்கிட்ட மீதி இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபைனல் ஸ்ட்ரைக்னு நினைச்சிட்டு வைல்டு விண்ட் டான்ஸ் டிமானிக் விண்ட் ஹேமர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். ஜின் இருந்துட்டு நீ உண்மையிலேயே பெஸ்ட் தான் ஊன்கின்னு சொல்லிட்டு அவ கீயை ரைஸ் பண்ணிட்டு ரைசிங் டிராகன் கிக்கிங் டெக்னிக் அசெண்டிங் டு ஹெவன் கிக் எக்ஸ்ப்ளோடிங் யாங் சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக சைக்கோ மாதிரி நிப்பா. அதை பார்த்து மாஸ்டரும் ரைட் ஹவுஸ் விண்டுகாலோட மெம்பரும் ஷாக் ஆவாங்க. அப்போ டாங் ஜின் இருந்துட்டு
போச்சு அவங்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லுவான். டாங்கூன் மாஸ்டர் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் காயப்படுத்திக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சண்டையை தடுக்கிறதுக்காக மேல இருந்து ஜம்ப் பண்ண பாப்பாரு. அப்போ அவங்க நடக்கிறத பார்த்து 3 பேருமே ஷாக் ஆவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்றப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு சேடோ வர்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஒருத்தர் வந்து அவங்க ரெண்டு பேர் அட்டாக்கையும் தடுத்துட்டு நீங்க இங்க விளையாடுனது போதும்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி கட்டுக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு ஊன்கி இருந்துட்டு நான் டாங்கு ஜின் பிரான்ச் ஃபேமிலி கட்டுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவா. ஊன்கி இருந்துட்டு இந்த ஆளு நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட கெட்டு அப்புறம் ஊன்கியோட அப்பான்னு நினைச்சிட்டு நான் டாங் ஊன்கி பிரான்ச் ஃபேமிலி கெட்டுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.